விஜய் வைக்கும் கோரிக்கை. ஸோ அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக நடிகர் விஜய் அவர்கள் வந்து மாணவர்களுக்கு பரிசு வழங்கிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி பரிசு வழங்கும் போது ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, விஜய் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து மாறி இருந்துச்சு. என்னன்னா, விஜயே வந்து காசு கொடுத்து ஆள் வச்சு இந்த மாதிரி இளைய காமராஜர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி வந்து காமராஜர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கல, அவர் வந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு அரசியலுக்கு வந்தவர். பட் ஆனால் விஜய் அப்படி இல்லை, எல்லா லாப நஷ்டங்களையும் பார்த்து உல்லாசங்களையும் அனுபவிச்சு தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் வந்து விஜய்க்கு எதிராக வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல தான் விஜய் இப்போ பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய அந்த விழாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் யாரும் என்னை இளைய காமராஜர்னு அழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2026 அரசியலை பற்றியும் நீங்கள் பேச வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொன்னதுங்கிறது வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த இளைய காமராஜர் சர்ச்சை என்னாச்சு அப்படின்னா, நிறைய காமராஜருடைய ஆதரவாளர்கள் வந்து காமராஜர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அரசியலில் வந்தவர். ஸோ அவருடைய அந்த பட்டத்தை, அவருடைய பேரை வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வச்சுக்கலாம்னு பார்க்குறீங்க. அதே மாதிரி இப்போ உள்ள யார் வந்தாலும் காமராஜரையும் சரி எம்ஜிஆரையும் சரி எடுத்து அடுத்த எம்ஜிஆர் அடுத்த காமராஜர்னு சொல்றது வந்து இயல்பாயிருச்சு. ஸோ அதனால இந்த ஒரு இதை வந்து பண்ணாதீங்க, நீங்க முடிஞ்சா உங்களுக்கான பேரை வந்து சம்பாதிங்க அப்படின்னு நிறைய எதிர்ப்பு காமராஜனுடைய ஆதரவாளர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குறிப்பா வந்து சீமான் அவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி தாவேகா தலைவர் வந்து வேல்முருகன் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கடுமையான எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த டைம்ல இனிமே இளைய காமராஜர் என்னை அழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து இப்ப அவருடைய தாவேகா தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு.